அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமற துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார் என்று இங்கே சாலமோன் ஒரு கேள்வியை கேட்கிறார். என் இருதயத்தை நான் சுத்தமாக்கிட்டேன், என்னை பாவமற துப்புரவாக்கிட்டேன்னு சொல்லத்தக்கவன் இந்த உலகத்தில் யார் என்று கேட்கிறார். ஏனென்று சொன்னால் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 50ஆம் வசனம் வரையிலும் அவர் சொல்லும் பொழுது முதல்ல தொடங்குகிறார், பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே என்று சொல்லி அவர் தொடங்குகிறார். யோபுவும் அழகாக சொல்லுகிறார். 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ என்று கேட்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இதோ நான் துர்க்கணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார். சங்கீதம் 51:5 அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அவர் சொல்லுகிறார் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நம்முடைய இருதயத்தை அழுக்காக்குகிறதற்கு, நம்மை அழுக்குள்ளவர்களாய் மாற்றுகிறதற்கு, நம்முடைய கைகளை நம்முடைய கிரியைகளை அழுக்குள்ளதாய் மாற்றுகிறதற்கு, இருதயத்தை மாசு நிறைந்ததாய் மாற்றுகிறதற்கு நம்முடைய பாவங்களே அது காரணமாய் இருக்கின்றன. அதை கழுவுகிறதற்கு, நான் துப்புரவானேன் சுத்தமானேன் என்று சொல்லுகிறதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது என்று கேட்கிறது போல இங்கே சாலமோன் கேட்டுவிட்டு அதற்கான ஒரு பதிலையும் இந்த அதிகாரத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த அசுத்தமாக்கப்பட்ட இருதயமும் அசுத்தமாக்கப்பட்ட சிந்தனைகளும் அழுக்காக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையும் எப்படி தூய்மையாக்கப்பட முடியும் என்பதற்காக வசனம் 16 ஒரு வசனத்தை குறிப்பிடுகிறார். அந்நியனுக்காக பிணைப்பட்டவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள் என்று சொல்லி. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் அதே காரியத்தை சொல்லுகிறார். அந்நியனுக்காக பிணைப்படுகிறவனுடைய வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 22:26 கையெடுத்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவனாகாதே, செலுத்த உனக்கு ஒன்றுமில்லாதிருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுமே என்று சொல்லி இங்கே ஒரு காரியத்தை இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறார். அதாவது பிணைப்படுதல் என்பது நாம் ஜாமீன்தாரராக மாறுகிறது. இன்றைக்கு ஒருவேளை நல்லவர்களுக்காக ஒரு சிலர் ஜாமீன்தாரர்களாக மாறலாம், சகோதரர்களுக்காக சிநேகிதர்களுக்காக ஜாமீன்தாரர்களாய் மாறலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்நியனுக்காக பிணைப்பட்டவனுடைய வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள். அப்படி துணிஞ்சு இவன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் பிணைப்படும்படியாக வந்தாங்கன்னா அவனுடைய வஸ்திரத்தையும் நீ எடுத்துக்கொண்டா கூட தப்பில்லை என்பது போல சாலமோன் குறிப்பிடுகிறார். நீதிமொழிகள் 22:26 உனக்கு செலுத்துறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா நீ படுத்திருக்கிற படுக்கையை கூட அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நீ அந்நியனுக்காக பிணைப்படாதே என்பது போல இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இவை எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற மரண தண்டனையை, நித்திய ஆக்கினையை, எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் மாறி அந்த நரக ஆக்கினைக்கு நாம் மாறிவிட்டவர்களாக இருக்கும் பொழுது அந்த பாவத்தினுடைய கொடுமையை, அந்த தண்டனையின் கொடுமையை அறிந்தவராகிய என் ஆண்டவராகிய இயேசு நாம் அவருக்கு தூரமானவர்களாய் இருந்த போதிலும் கூட, காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் இருந்த போதிலும் கூட, காட்டு ஒலிவ மரத்தின் கிளைகளாய் இருந்த போதிலும் கூட, தேவனற்றவர்களாய் இருந்த போதிலும் கூட நமக்காக வந்து நமக்காக பிணையாளியாக மாறி அந்த ஜாமீன்தாரராக அவர் வந்து நின்று பிதாவுக்கு முன்பாக அந்த உலகத்தையும் வானத்தையும் பூமியையும் நியாயம் தீர்க்கிற அந்த நித்திய நியாயாதிபதியாகிய என் பிதாவுக்கு முன்பாக நின்று கொண்டு, நான் அந்நியனாய் இருந்த பொழுது, நான் தூரமானவனாய் இருந்த பொழுது, கிறிஸ்துவை சேராதவனாய் இருந்த பொழுது, காணியாட்சிக்கு புறம்பானவனாய் இருந்த பொழுது, காட்டு ஒலிவ மரத்தின் கிளைகளாய் இருந்த பொழுது என்னை அவர் மாற்றி எனக்காக தன்னுடைய எல்லா சொட்டு இரத்தத்தையும் சிந்தி எனக்காக பிணையாளியாய் மாறினார் என்று சொல்லித்தான் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், அதற்கு உரிய தண்டனையை செலுத்தும்படியாக
வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு என்னையா நடந்தது? அவர் எல்லா சொட்டு இரத்தத்தையும் சிந்தினவராக மாத்திரமல்ல, யோவான் எடுத்து எழுதும் பொழுது சொல்லுகிறார், யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் அவர் 19ஆம் அதிகாரம் 23-24 சொல்லுகிறார், போர்ச்சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாக இருந்தபடினால அவர்கள் இதை நாம் கிழிக்காமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போட்டு நம்ம எடுத்துக்கொள்வோன்னு சொல்லி அவர்களோடு கூட பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரத்தை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். நீ பிணையாளியாய் அந்நியனுக்காக மாறினா உன் வஸ்திரத்தையும் இழக்க வேண்டியது இருக்கும், உன் படுக்கையும் இறக்க வேண்டியது இருக்கும்னு சொல்லப்பட்டதை இந்த இயேசு நன்மை செய்கிறவராக இந்த பூமிக்கு வந்தபடியினால் அவர் சொல்லுகிறார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்ன என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வஸ்திரத்தையும் தன்னுடைய அங்கியையும் விட்டவராக ஒரு நிர்வாண கோலத்தில் ஒரு சின்ன துணியில் அவர் அதை உடுத்தி கொண்டு கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததை பார்க்கிறோம். அந்நியர்களாயிருந்த நம்மை தன்னோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாக யோவான் எழுதுகிறாரே, 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லுகிறாரே. 9ஆம் வசனத்தில் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அப்போது நம்ம சொல்ல முடியாது, என் இருதயத்தை சுத்தமாக்கினேன்னு சொல்ல முடியாது, பாவமர துப்புரவானே நானே துப்புரவாயிட்டேன்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு காரியம் சொல்ல முடியும், நான் மீட்கப்பட்டேன் என்று சொல்ல முடியும். நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டான்னா பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் அவர் வந்தபடினால நான் அவரால் மீட்கப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது சொல்லலாம், சங்கீதம் 24:4 கைகளில் சுத்தம் உள்ளவனாக மாறிட்டேன், இருதயத்தில் மாசில்லாதவனா நான் மாறிவிட்டேன் என்று சொல்ல முடியும். அப்போஸ்தலர் 24:16 பவுல் சொல்லுகிறார், இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக நான் எப்பொழுதுமே குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன் என்று சொல்ல முடியும். அந்த தைரியமான ஒரு அறிக்கையை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால், அவருடைய கல்வாரி பாடுகளினால், அவருடைய மரணத்தினால், அவர் பிணையாளியாக எனக்காக அவர் எல்லாவற்றையும் செலுத்திவிட்டபடியினால் ஒன்றுக்கும் உதவாத எனக்காக விலையேறப்பட்ட தன்னுடைய ஜீவனையும் விலையேறப்பட்ட தன்னுடைய இரத்தத்தையும் தான் உடுத்தியிருந்த எல்லா விதமான அங்கிகளையும் அவர் எனக்காக இழந்துவிட்டபடியினாலே நான் துப்புரவானேன். நான் துப்புரவாயிற்றேன், நான் சுத்தமாயிற்றேன், நான் மீட்கப்பட்டு விட்டேன் என்று சொல்ல முடியும். கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிற எந்த ஒரு மனிதனும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். குற்றத்தில் குற்ற உணர்வுகளோடு கூட நம்ம வாழ்ந்தாலும் நித்திய ஆவினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் அதை நம்முடைய செத்த கிரியைகளை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு இது போதுமானதாக இருக்கிறது. நம்முடைய குற்ற உணர்வுகளையும் மாற்றி நம்முடைய பாவ அழுக்குகளையும் மாற்றி உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய கால்களை கண்மலையின் மேலே நிறுத்தி நம்மை உறுதிப்படுத்தி நம்மை பரிசுத்தமாக்குகிறதற்கு, கைகளில் சுத்தமுள்ளவர்களா இருதயத்தில் மாசற்றவர்களாய் நம்மை மாற்றுகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம், துப்புரவாவோம், மீட்கப்பட்டோம் என்று சொல்லுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜீவன் பெற நீதிமானாய் மாற, நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீ, ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீ.